இருபத்தாறில் தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த நீர். முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியிருப்பதால் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாமல் மக்கள் தவிப்பு. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை. கொட்டும் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்ற மாணவர்கள். குற்றால அருவிகளில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் ஏமாற்றம். பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்த அமெரிக்க நீதிமன்றம். சூரிய மின்சார விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெற லஞ்சம் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் அமைதியாக முடிவடைந்த சட்டப்பேரவைத் தேர்தல். மகாராஷ்டிராவில் 65.02%, ஜார்க்கண்டில் 68.45% வாக்குகள் பதிவு. மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி. ஜார்க்கண்டிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகளில் தகவல். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 15 முதல் மார்ச் 18 வரை நடைபெறும். 12ஆம் வகுப்பு தேர்வு பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4 வரை நடைபெறும் என அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை உடனடியாக தொடங்க வேண்டும். திமுக தொண்டர்களுக்கு உயர்நிலை செயல்திட்டக் குழு அறிவுரை. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டணத்தில் அரசு பள்ளியில் ஆசிரியை குத்திக் கொலை. திருமணம் செய்ய மறுத்ததால் இளைஞர் வெறிச்செயல். ஆசிரியையின் உடலுக்கு அமைச்சர்கள் கோபி செழியன், அன்பில் மகேஷ் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம். உரிய தகுதியில்லாத 40 பேரை பணி நியமனம் செய்த புகாரில் ஆளுநர் நடவடிக்கை. பேராசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்களின் வருகையை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்ய வேண்டும். அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உத்தரவு. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 62ஆக உயர்த்தப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவும் தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம். சர்ச்சை பேச்சு வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு பிணை வழங்கியது நீதிமன்றம். எழும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை. ஒசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு. முன்விரோதத்தால் தாக்கிய வழக்கறிஞர் சரண், வழக்கறிஞரின் மனைவி கைது. அமெரிக்கா கனடாவை புரட்டி போட்ட பாம்பு புயல். 7 லட்சம் வீடுகள் மின்சாரமின்றி தவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் காலை முதலே மழை பெய்து வரும் நிலையில் மழைநீரில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு செல்கின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, எந்தெந்த பகுதிகளில் குறிப்பா கனமழை பெய்து வருகிறது? மழை எப்போது வரைக்கும் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை 11 மணி வரை கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல இடங்களில் தாழ்வான பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. ஆற்றினுடைய நீர்வரத்தும் 2100 கனஅடி என்ற நிலையில இருந்து 5000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 1 அடியும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 2.5 அடியும் உயர்ந்திருக்கிறது. நேற்று இரவில் மழை இல்லாத நிலையில காலை முதல் மீண்டுமாக மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. திருநெல்வேலி நகர்ப்பகுதிகள் மட்டுமல்லாது நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உட்பகுதியிலும் மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடிய தற்போதைய நிலையில மாநகர பகுதிகளில், மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கேடிசி நகர், பாளையங்கோட்டை, என்ஜிஓ காலனி, திருநெல்வேலி சந்திப்பு, தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில்
காலை முதலே மழை பெய்ததன் காரணமாக இன்று ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. கனமழை பெய்தால் மட்டுமே, மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தால் மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் நனைந்தபடியே செல்லும் நிலை காணப்பட்டது. இந்த நிலையில தற்போது மழையினுடைய அளவு அப்படிங்கிறது, அதாவது விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளிக்கும் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி. மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62ஆக அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது தற்போது 60ஆக உள்ளது. இதனை அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 62ஆக அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. மேலும் மனிதர்களின் உத்தேச ஆயுட்காலம் அதிகரிப்பு, அனுபவம் வாய்ந்தவர்களுக்கான தேவை, ஓய்வூதிய தொகை குறைப்பு, நிர்வாகத்தை திறம்பட நடத்துவது உள்ளிட்ட காரணங்களால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இந்நிலையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்த எவ்வித முடிவும் மத்திய அரசு எடுக்கவில்லை என்று PIB செய்தி நிறுவனத்தின் உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்த எவ்வித முடிவும் மத்திய அரசு எடுக்கவில்லை என்று PIB செய்தி நிறுவனத்தின் உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற பொய் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் சமூக வலைதளங்களில் அதனை பரப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவக்கோட்டையில் 150 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றவர்கள் யார் என விசாரணை நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 150 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவக்கோட்டை ராம்நகர் தெல்லைநகர் 6வது வீதியில் வசிக்கும் சஞ்சீவி ஞானசேகரன் என்பவர் தேவக்கோட்டை நகரத்தார் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை வரலாற்று ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜெயராணி நானாங்குடி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களின் மகள் தபால் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் மூவரும் வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து சுமார் 150 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து தேவக்கோட்டை டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை நடத்தினர். சிவகங்கையில் இருந்து தடயவியல் நிபுணர்கள் வருகை புரிந்து தடயங்களை சேகரித்தனர். அருகே சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணியை சிகிச்சைக்காக 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு டோலி கட்டி தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ளது குருமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதி. இங்கு வசிக்கும் குருசாமியின் மனைவி சுமதி கர்ப்பமாக உள்ள நிலையில் திடீரென அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல போதிய சாலை வசதி இல்லாத நிலையில் டோலி கட்டி அவரை தூக்கிச் சென்றனர். யானை, புலி, கரடி நடமாடும் பகுதியில் கரடு முரடான பாதையில் 10 கிலோமீட்டர் பயணித்து சாலையை வந்தடைந்தனர். உரிய சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என குருமலை மலைவாழ் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் கனிம கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறி குவாரி உரிமையாளர்களுக்கு 138 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வருவாய் கோட்டத்தில் ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம் என்று 3 வட்டங்கள் உள்ளன. இந்நிலையில் அந்த பகுதிகளில் செயல்படக்கூடிய குவாரிகளில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ள தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் கனிம வளத்துறை உதவி இயக்குநருக்கு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஆய்வில் அரசு நிலத்தில் செயல்படக்கூடிய 17 குவாரிகள், தனியார் நிலங்களில் செயல்படக்கூடிய 22 குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட கூடுதலாக கற்கள் மற்றும் கிராவல் மண் வெட்டி எடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் முறைகேடாக வெட்டி எடுக்கப்பட்ட 92 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கனிமத்திற்கான தொகை, அதற்கான சீனியரேஜ் கட்டணம் 15 கோடியே 11 லட்சம் ரூபாய் மற்றும் அபராத தொகை 30 கோடியே 23 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 138 கோடியே 40 லட்சம் ரூபாயை 58 குவாரி உரிமையாளர்கள் செலுத்த வேண்டும் என்று பெரியகுளம் சார் ஆட்சியர் ரஜத் பீடன் உத்தரவிட்டுள்ளார். அர்ஜென்டினா கால்பந்து அணி அடுத்த ஆண்டு கேரளாவில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் விளையாடுகிறது என்றும் இதில் நட்சத்திர வீரர் மெஸ்ஸியும் பங்கேற்பார் என கேரள விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கால்பந்து தரவரிசையில் தென் அமெரிக்காவைச் சேர்ந்த அர்ஜென்டினா அணி முதலிடத்தில் உள்ளது. அந்த அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸிக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர். இந்த நிலையில் அடுத்த ஆண்டில் அர்ஜென்டினா கால்பந்து அணி கேரளாவில் நட்பு ரீதியான சர்வதேச போட்டியில் விளையாட இருப்பதாகவும் அந்த அணியில் மெஸ்ஸியும் இடம்பெறுவார் என்று
கேரள விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்துல் ரஹிமான் கூறியுள்ளார். இந்த போட்டியை கேரள மாநில அரசு பொறுப்பேற்று நடத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவை எதிர்த்து விளையாட உள்ள அணி எது என்பது குறித்தும் எங்கு போட்டியை நடத்துவது என்பது குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அப்துல் ரஹிமான் தெரிவித்துள்ளார். மெஸ்ஸி கடைசியாக 2011ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் வெனிசுலாவை எதிர்த்து விளையாடினார். அந்த போட்டி கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மெஸ்ஸி இந்தியாவில் விளையாட உள்ளதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சை மாவட்டம் சேதுபாவசத்திரம் அருகே உள்ள மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரமணி என்பவர் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் அவர் காலை 10:10 மணிக்கு பாடவேளை இல்லாததால் ஓய்வில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த சின்னமனையைச் சேர்ந்த மதன் என்பவருடன் ஓய்வறையில் வறண்டாவில் நின்றபடி பேசியுள்ளார். திடீரென்று ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றுப் பகுதியில் மதன் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அதில் ரமணி அலறி துடித்த நிலையில் மதன் தப்பியோட முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஆசிரியர்கள் மதனை விரட்டி பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். படுகாயமடைந்த ரமணி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தஞ்சாவூர் ஆசிரியை கொலை வழக்கு விசாரணையில் அதிர வைக்கும் பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தஞ்சாவூர் சின்னமனை பகுதியில் ரமணியும் மதனும் ஒரே தெருவில் வசித்து வந்துள்ளனர். மதனும் ரமணியும் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் வீட்டிற்கு சென்று திருமணத்திற்கு பெண் கேட்டுள்ளனர். முதலில் ரமணியை மதனுக்கு மனம் முடித்து தர சம்மதம் தெரிவித்த பெற்றோர் பின்னர் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. அதனால் மதனுடனான காதலை ரமணி கைவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த மதன் பள்ளிக்கு கத்தியுடன் சென்று ரமணியை குத்திக் கொன்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே தெரிந்த நபர் என்பதால் யாரையும் கேட்காமல் நேராக ஓய்வறைக்கு சென்ற மதன் ஆசிரியையை கொன்றதாக ஜியாவுல் ஹக் தெரிவித்தார். 2 பேரும் ஒரே ஊர் சேர்ந்தவர், தெரிஞ்சவர் போல இருக்காங்க. ஸோ ஏதோ தெரிஞ்சவர் போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடாக இருக்கு. அதுதான் இப்போ முதல் கட்டில் நமக்கு. தஞ்சையில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். காதலை கைவிட்டதால் மதன் என்பவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியை ரமணியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கூறினார். இப்போ சில அமைப்பை சார்ந்தவங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு சிசிடிவி கேமரா நீங்கள் என்ட்ரன்ஸில் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் வழங்கப்படும். இந்நிலையில் பள்ளி ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிருகத்தனமானது என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் ரமணியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூர் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலையில் இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பணிபுரியும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை சம்பவத்தை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சனைகளை திசை திருப்புவதை தவிர்த்துவிட்டு அதனை சரி செய்யும் முயற்சியில் அரசு ஈடுபட்டால் வன்முறை சம்பவங்கள் நிகழாது எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி
பல்வேறு கருத்து கணிப்புகளின் தொகுப்புகளை CNN நியூஸ் 18 வெளியிட்டது. அதன்படி பாஜக கூட்டணி 154 இடங்களை கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 128 இடங்களை கைப்பற்றும் என்றும், இதர கட்சிகள் 6 இடங்களை கைப்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ABP மேட்ரிக்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 150 முதல் 170 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 110 முதல் 130 இடங்களையும், மற்ற கட்சிகள் 8 முதல் 10 இடங்களை பிடிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பீப்பிள் பல்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 175 முதல் 195 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 85 முதல் 112 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 7 முதல் 12 இடங்களிலும் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பிமார்க் வெளியிட்ட கருத்து கணிப்பிலும் பாஜக கூட்டணி ஆட்சி கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாணக்கியாவின் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 150 முதல் 160 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 130 முதல் 138 இடங்களும், இதர கட்சிகள் 6 முதல் 8 வரையிலும் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. பீப்பிள் பல்ஸ் கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு 44 முதல் 53 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 25 முதல் 37 இடங்களும், பிற கட்சிகளுக்கு 5 முதல் 9 இடங்களும் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மேட்ரிஸ் நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 42 முதல் 47 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 25 முதல் 30 இடங்களிலும், இதர கட்சிகள் 1 முதல் 4 இடங்கள் வரையிலும் வெல்லக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பில் ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணியின் கை ஓங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்தியா கூட்டணி 43 இடங்களையும், பாஜக கூட்டணி 27 இடங்களையும் கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கூடிய தைனிக் பாஸ்கர் இந்தியா கூட்டணி 36 முதல் 39 இடங்களிலும், பாஜக கூட்டணி 37 முதல் 40 தொகுதிகளிலும் வெல்லும் என்று குறிப்பிட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் 65.02% வாக்குகளும், ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட தேர்தலில் 68.45% வாக்குகளும் பதிவாகின. 288 தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் வாக்குப்பதிவு சற்று மந்தமாக நடைபெற்றது. ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே, துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார், மூத்த தலைவர்கள் சரத் பவார், உத்தவ் தாக்கரே ஆகியோர் வாக்களித்தனர். இதேபோல பாலிவுட் பிரபலங்களும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள 81 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு நவம்பர் 13ஆம் தேதி முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் 65.02% வாக்குகளும், ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட தேர்தலில் 68.45% வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இரு மாநில தேர்தலிலும் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்குகிறது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி ஆங்கிலம், பிப்ரவரி 20இல் அறிவியல், பிப்ரவரி 25இல் சமூக அறிவியல் தேர்வுகள் நடக்கிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழ் உள்ளிட்ட மொழி பாட தேர்வுகளும், மார்ச் 10ஆம் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜாமீன் வழங்க காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. வழக்கு விசாரணையின் விவரம் என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிராமண அடிவருடி சொம்பு, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம், தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம். பிராமணர் சமூகத்தினர் சார்பில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி பேசிய உரை மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அந்த நிகழ்ச்சியில் அவர் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனால் தனது கருத்துக்கு கஸ்தூரி வருத்தம் தெரிவித்தார். எனினும் நடிகை கஸ்தூரிக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் புகாரளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கஸ்தூரி தலைமறைவானார். இதனையடுத்து ஹைதராபாத் அருகே உள்ள பப்பலகுட்டா பகுதியில் சினிமா தயாரிப்பாளர் ஹரிகிருஷ்ணனின் பங்களா வீட்டில் பதுங்கியிருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு கஸ்தூரியை சென்னை அழைத்து வந்த போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்.
கஸ்தூரிக்கு வரும் 29ஆம் தேதி வரை எழும்பூர் நீதிமன்றம் நீதிமன்ற காவல் விதித்தது. இதனையடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் பிணை கோரி கஸ்தூரி தரப்பில் அவரின் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார். இருதரப்பு வாதங்களையும் 5வது குற்றவியல் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் தயானந்த் கேட்டறிந்தார். அதில் ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் என்பதை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கஸ்தூரி மனுவில் கூறியிருந்தார். அப்போது நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 நபர்கள் 10,000 ரூபாய் உறுதிப்பத்திரம் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளது நீதிமன்றம். மேலும் தினமும் காலை 10:30 மணிக்கு எழும்பூர் காவல் நிலையத்தில் கஸ்தூரி கையெழுத்திட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் உக்ரைனில் உள்ள அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், கிரீஸ் நாடுகளின் தூதரகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 1000வது நாளை கடந்திருக்கும் நிலையில் அமெரிக்கா தயாரித்த நீண்ட தூர ஏவுகணையை ரஷ்யா மீது ஏவி உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இதனால் கோபமடைந்த ரஷ்ய அதிபர் புட்டின் அந்நாட்டு படைகள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த அனுமதி வழங்கினார். இதனை பொருட்படுத்தாமல் இங்கிலாந்து நாட்டின் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் தொடுத்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. எந்த நேரத்திலும் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தலாம் என்பதால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இந்த நிலையில் கீவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இத்தாலி, ஸ்பெயின், கிரீஸ் நாடுகளின் தூதரகங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன.